ஸோ ஒரு சிலருக்கு நல்லாவே பார்த்தோம்னா, தலையில அங்கங்க சின்ன சின்னதா ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கிள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயி ஒரு ஸ்கார் மாதிரி, ஒரு தழும்பு மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து நெறைய பேருக்கு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஹேர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெறைய பேர் சொல்ற விஷயம், இந்த ஏஜ்ல எனக்கு வந்து மேரேஜ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டைம்ல இவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுதா? ஸோ ஆண்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஃபோர்ஹெட்ல வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். அதுவும் மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடும் வந்து முடி அப்படியே அ அ ஒரு டபிள்யூ ஷேப்ல அப்படியே இன்வெர்ட்டடா நமக்கு வந்து உள்நோக்கி போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இதே பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா, ஓவராலா நமக்கு நெறைய ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாரி கை வச்சாலே உடையிற மாதிரி இருக்கும். சும்மா நான் கை வச்சு இப்படி எடுக்கிறேங்க, கையில பாருங்க இவ்ளோ ஹேர் வருது. நார்மலா நமக்கு வந்து ஒரு 80 to 100. ஸோ இந்த எண்ணிக்கையில் தலைமுடி உதிர்தல் ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா கூட ஓகே. இது எப்பவுமே நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. நெறைய நரைமுடி வருதுன்னா, அத சரி செய்யறதுக்கான உணவு முறைகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ